நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருக்குது. வீடு, வேலை, மக்கள், பணம். ஆனா, மன அமைதி மட்டும் இல்லை. ஏன்? இந்த கேள்வி ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு வருடம் இல்ல. பல வருடங்களாக மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. புத்தர் சொன்னாரி, மன அமைதி வெளியில கிடைக்காது. அது இல்லாம போக காரணம் உன் உள்ளே இருக்கு. இந்த வீடியோவில் மன அமைதி ஏன் வரல? எதை மாத்தினா மெதுவா அமைதி வரும்? அதையெல்லாம் புத்தர் வழியில் ஆழமா பார்க்க போறோம். ஒண்ணு, மனம் ஏன் சோர்கிறது? மனம் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே இல்லை. காலையில எழுந்ததும் நேத்து நடந்ததை நினைக்கும். இப்ப நடந்ததை ஆய்வு செய்யும். நாளை என்ன ஆகும்னு பயப்படும். ஆனா இந்த நொடியை வாழாது. புத்தர் சொன்னார், மனம் இப்பொழுதில் இல்லை என்றால் அது எப்போதும் துயரத்தில் தான் இருக்கும். நம்ம துயரத்தின் பெரிய காரணமே இதுதான். இரண்டு, தேவையில்லாத யோசனைகள் நடக்காத விஷயத்தை நடந்தது மாதிரி மனசுல ஓட விடுறோம். அப்படி ஆயிடுமோ, இப்படி சொல்லிட்டாரோ, நாளைக்கு என்ன ஆகுமோ? இந்த யோசனைகள் நிஜமில்ல. ஆனா மனசுக்கு அவை உண்மை மாதிரி தெரியும். புத்தர் சொன்னாரு, யோசனையை நம்பாதே, அது உண்மை அல்ல. மூன்று, அதிகமாக பேசுவது. அதிகமாக பேசுறவன் அமைதியாக இருக்க முடியாது. என வார்த்தைகள் வெளியே வந்தாலும் அதன் சத்தம் மனசுக்குள்ள நீண்ட நேரம் இருக்கும். புத்தர் சொன்னார், மௌனம் மனசின் மருந்து. ஒரு நாள்ல சில நிமிஷம் மௌனம் மாறு. மனம் உன்னை நன்றி சொல்லும். நான்கு, எல்லாரையும் திருப்தி செய்ய நினைப்பது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, இந்த பயம் அமைதியை கொள்ளும். புத்தர் சொன்னார், உன் வாழ்க்கையை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்து, கடந்த காலத்தை பிடித்திருப்பது. நேத்து நடந்தது மாறாது. ஆனா நம்ம மனசு அதை விட மறுக்கும். அந்த நினைவுகள் ஒவ்வொரு நாளையும் கனமாக்கும். புத்தர் சொன்னார், விடுவது பலவீனம் இல்லை, அது விடுதலை. ஆறு, சத்தம் நிறைந்த வாழ்க்கை. மொபைல் சத்தம், அவசரம். மனம் ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு சத்தம் பிடிக்காது. புத்தர் சொன்னார், அமைதிதான் மனசின் வீடு. ஏழு, இப்பொழுதில் வாழ கற்றுக்கொள்ளுதல். நீ சாப்பிடும்போது சாப்பிடு, நடக்கும்போது நட. மனம் இப்பொழுதில் இருந்தாலே அமைதி வரும். மன அமைதி ஒரு பெரிய விஷயம் இல்லை. சில பழக்கங்களை விட்டாலே போதும். புத்தர் சொன்னாரு, அமைதியை தேடாதே, அமைதியாக இருக்க கற்று. இந்த வீடியோ உங்க மனசுக்கு சிறிது கூட லேசா இருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அமைதி மெல்ல மெல்ல உங்க வாழ்க்கைக்குள் வரும்.